पे केक कटे बनाचो आगे मचो मोना
பெருமைப்பட வேண்டும். அரண் செய்ய விரும்பு என்று அறிவுரை கூறிய அவ்வை பாட்டியும், ஓடி விளையாடு பாப்பா என்று குழந்தைகளுக்கு ஊக்கமூட்டிய பாட்டுக்கொரு புலவன் பாரதியும், ஆடி கூளை சுவைப்படுத்த தங்க தாத்தாவும், இன்சொல் பேசு என்று அறிவுரை கூறிய வள்ளுவ பெருந்தகையும், தமிழை வளம்படுத்திய இன்னும் பல சான்றோர்களும் எமக்காக வாழ்ந்த தமிழ் அறிஞராவார்கள். தமிழ் தளிர்களான நாங்கள் எமது தாய்மொழியை பேசவும் எழுதவும் கதைக்கவும் விளங்கிக் கொள்ளவும் முடியும் என்று மார்த்தட்டி நிற்க வேண்டும். எந்த திசைக்கு நாம் சென்றாலும், எந்த நாட்டில் நாம் வாழ்ந்தாலும், எமது தாய்மொழி என்ற உணர்வோடு எனது குமுகம், எனது பண்பாடு, எனது நாடு, எனது இனம் என்ற அக்கறையோடு நாம் வளர வேண்டும். யாமறிந்த மொழியிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடிய புரட்சி கவி பாரதியார் இனிய மொழி என்று தமிழ் மொழியை பாராட்டியுள்ளார். நாம் இந்த இனிய மொழியை பேசுவதற்கு என்ன தடை இருக்க போகிறது? தமிழோடு இசைப்பாடவும், தமிழோடு உறவாடவும், தமிழோடு வாழவும், தமிழராக நிற்பதற்கும் நாம் கொடுத்து வைத்தவர் அல்லவா? தமிழங்கள் மூச்சு, தமிழங்கள் வந்து போய வாசல் தாண்டி வந்து என் வாசம் வாங்கி போய கடி வேகத்தோடு